நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். அவன் எதிர்பார்ப்பு வேற, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அவனுடைய அந்த மாஸ்டர் கையாண்ட விதம் வேற. நமக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் டிசைர்ஸ் ஷுட் பி ஃபுல்ஃபில். நாங்க என்ன பெருசா வேற அதை கூட இது கூட நான் கேட்டோம். அன்றாட நம்ம லைஃப் நார்மலா நடக்கிறதுக்கு அந்த சில டிசைர்ஸ் இல்ல, சில நேரம் ரொம்ப அடிப்படையான சில தேவைகளா இருக்கும். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 6வது வசனம் இல்லை 5th verse போடுங்க. Commit thy ways unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. 4th verse, delight yourselves in the Lord, and he shall give you the desires of their heart. இன்னைக்கு மாலையில் the desires of our heart அதை குறித்து நம்ம ஒரு சின்ன ஷார்ட் மெடிடேஷன். இருதயத்தினுடைய விருப்பங்கள், the desires of your heart வந்து ஆண்டவர் உனக்கு கனம் பண்ணுகிறார். God honors அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வசனத்தை நல்லா ஆழமாக வாசிங்கன்னா, அந்த காட் உங்கள் டிசையரை ஹானர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, யூ அண்ட் ஐ ஹாவ் டு டிலைட் அவர் செல்ஸ் இன் த லார்ட். ஆமீன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. டிலைட் யோர் செல்ஸ் இன் த லார்ட். ஒரு பையன் வந்து ஹாஸ்டலுக்கு படிக்கிறதுக்கு போகிறான். அப்பா அம்மா அவனை ப்ளஸ் பண்ணிட்டு கொண்டு போய் அவனை ஹாஸ்டலில் விட்டுட்டு வராங்க. ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. ஸோ இப்போ காசு வேணும். அதனால் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறான். அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறான், அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். மாறி மாறி வந்து ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, இதையே தான் கேட்குறாங்க. பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா. அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஓடிச்சு. வீட்டுக்கு டென்ஷனாக வரான். என்ன நினச்சிட்டுக்கிறீங்க, என்ன நான் ஹாஸ்டலுக்கே போக மாட்டேன், இனி நான் காலேஜுக்கே போக மாட்டேன், என்ன நினச்சிட்டுக்கிறீங்க, அந்த கையில் காசு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கேட்டால் பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா, உங்களுக்கெல்லாம் ஓவரா இல்லையா, உங்கள் பக்திக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு ஒரே சண்டைக்கு வரான். அப்போ அவங்க அப்பா திருப்பியும் கேட்டார், நீ பைபிள் வாசியா இல்லையா. ஏன்னா அவருடைய லாஜிக் என்னன்னா, நீ பைபிள் வாசிச்சா ஆண்டவர் கொடுப்பார், நீ ஜெபம் பண்ணால் ஆண்டவர் செய்வார். அவன் திருப்பியும் டென்ஷனில் கத்திட்டு இருக்கிறப்போ அவனுடைய காலேஜ் பேக் ஓப்பன் பண்ணி உள்ளே இந்த பைபிள் எடுத்து பைபிளை ஓப்பன் பண்ணி காமிச்சார். பார்த்து பைபிளுக்குள்ளே காசு வச்சிருக்கிறார் அவங்க அப்பா. பைபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அவன் காசு வச்சிருக்கிறார். அப்போ அவர் பைபிள் வாசியா அப்படின்னு கேட்டது பின்னாடி ஒரு வச்சிருக்கிறார். அவனுடைய தேவை ஒன்று, அந்த தேவையை சந்திக்க அவர்கள் எடுத்த முயற்சி வழி வேறொன்று. ஆமென். இந்த கராத்தே கிட் மூவி பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்க்கல, நீங்களாம் ரொம்ப நல்லவா. ஆமாம். அதில் அந்த அந்த ஜாக்கி ஜான் வந்து ட்ரெயினராக இருப்பான். அவன் ஒரு குட்டி பையனை ட்ரெயின் பண்ணுவான். அவனுக்கு கொடுக்குற ட்ரைனிங் என்னென்னா, அவன் போட்டிருக்கிற ஜாக்கெட்டை கலட்டி அந்த ஹேங்கரில் மாட்டணும், திருப்பியும் கலட்டி ஃபுல்லாக போட்டுக்கணும், திருப்பியும் கலட்டி போடணும். அவன் டென்ஷன் ஆகிடுவான், பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் ட்ரைனிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் மோடில் அவன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லி கொடுப்பான். த சேம் மூவ் வில் கம். அவனுடைய ஜாக்கெட்டை கழட்டி மாட்டி திருப்பி எடுத்து திருப்பியும் ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பியும் கழட்டி திருப்பியும் மாட்டி இப்படியே வச்சு செஞ்சிருவான். அவன் எதிர்பார்ப்பு வேற, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அவனுடைய அந்த மாஸ்டர் கையாண்ட விதம் வேற.
நமக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் டிசையர்ஸ் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு. நாங்கள் என்ன பெருசாக வேற அதை கூட இது கூட நான் கேட்டோம். அன்றாட நம்ம லைஃப் நார்மலாக நடக்கிறதுக்கு நீங்கள் என்னை வழி நடத்தினாலே போதும். அந்த சில டிசையர்ஸ் இல்லை, சில நேரம் ரொம்ப அடிப்படையான சில தேவைகளாக இருக்கும், சில நேரம் அதையும் தாண்டி சில லைஃப் கோல்ஸ், சில அச்சீவ்மெண்ட்ஸ், சில dreams that you have been having since your childhood, certain things that you were not able to enjoy as a child, as a teenager, as a youth, that at least you want to enjoy now or give it to your children. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி வந்து டிசையர்ஸ் ஆக வருகிறது. இது நம்முடைய டிசையர் ஒரு பக்கம் இருக்க, இந்த டிசையரை ஹானர் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதற்கு ஆண்டவர் கையாளுகிற வழி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, டிலைட் யுவர் செல்ஸ் இன் மீ. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. சரி, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்குது, இதுதான் நான் கொஞ்சம் சின்ன ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக உங்களோட பேச போகிறேன். முதல்ல என்னென்னா, ஆண்டவரிடத்தில் இந்த மன மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளம் வந்து, அவர் லைஃப் ஹேஸ் டு பி வெரி வெரி இன்டிமேட் வித் த லார்ட். ஆண்டவருடனான அந்த தொடர்பு நெருங்கின தொடர்பாக உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த இடங்களெல்லாம் அந்த இன்டிமெசி ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதோ அவனுடைய விசுவாசம் வந்து வளருவதனால அவன் பதறுவது கிடையாது. ஆமென். ஒன் ஆஃப் த நைசஸ்ட் வே வந்து டு ஹேவ் தட் இன்டிமெசி டெவலப்ட். அது ஒரு நாளில் வருவது கிடையாது, கொஞ்ச நாளாக ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து 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 தான் அந்த இன்டிமெசியில் பெருக வேண்டும். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி, நல்ல ஒரு அமேசிங் ப்ராஃபிட்டஸ், அவங்க வந்து எப்படி ஆண்டவருக்குள்ளே வளருவது அப்படின்னு ஒரு நாள் ப்ரீச் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சின்ன வயசில் ஊழியத்துக்கு போட்டு இருந்த டைம்லலாம் எப்படி ஆண்டவருக்குள்ளே அப்படி வளர்ந்தாங்க. அந்த ஆண்டி எப்படின்னா பயங்கர அமேசிங் கிஃப்டட்னஸ். அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வருவாங்க, வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸோடு வருவாங்க. இந்த பேரில் இருக்கிற ஒருத்தர் இருக்கீங்களா அதை இருக்கிறீங்க, அந்த பேரில் 4 பேர் இருந்துச்சு நிற்பாங்க. அந்த 4 பேரில் அவங்க யார் ஆண்டவர் சொன்னார்னு கரெக்டாக சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்களோட ஆண்டவர் என்ன சொன்னாரோ எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு நேற்று ஆண்டவர் உட்காந்து பேரெல்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்ல சொன்னார். அப்போது ஒரு நாள் ட்ரெயினில் மும்பை போயிட்டுருக்காங்களா ஒரு மீட்டிங். போகிறப்போ படுத்துகிட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை காமிச்சு சொல்கிறாரு, இப்படி ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பேர் இதுதான். அவரை வந்து அவருக்காக ஜோம் பண்ணு. ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களா, ஆண்டவரே யார் அவர் பேர் சொல்லிட்டீங்க, அவர் என்ன மாதிரி ஆள், என்ன செய்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எங்கள் ட்ரெயினில் பர்த்தில் படுத்துக்கிட்டே பேசுகிறாங்களா ஆண்டவர்கிட்ட. அப்போது ஆண்டவர் வந்து அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிற மாதிரி அவர் ஒரு உருவம் இப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு காமிச்சு, அப்புறம் ஆண்டவர் பொறுமையாக சொல்கிறாரா அவர் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு. ஓகே சரி ஆண்டவர் இவ்வளோ சொல்லிட்டீங்களா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதான் சொல்கிறாங்க, இதோட விட்டுறக்கூடாது ஆண்டவரை, சரி யாருன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டீங்க, பேரெல்லாம் சொல்லிட்டீங்க, அவருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் அவருக்காக ஜோம் பண்ணும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறம் அதையும் சொன்னார். ரொம்ப ஊழியத்தின் நெருக்கடினால ஊழியத்தை விட்டு ஓடிடலாம், இனிமேல் ஊழியம் வேணாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி தான் நீ கூட்டத்துக்கு வரான். இதெல்லாம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, நான் போய் நின்று அந்த மேடையில் நின்று பிரசங்கிக்கிற பொழுது அந்த பேரையும், அவர் எங்கேருந்து வந்தார், அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன முடிவோடு நீ வந்திருக்கிறான்னு நான் சொன்ன மாத்திரத்தில் பின்னாடியிலேருந்து அதே டிஸ்கிரிப்ஷனோட அதே ஒரு ஓடி வந்து விழுந்தாராம் ஒருத்தர் ஸ்டேஜில். ஐயோ நான் தான் அது, இன்னைக்கு தான் ஊழியத்தோட லாஸ்ட் நாள் என்று நான் முடிவு செய்து வந்தேன். திஸ் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன் இஸ் பர்த் அவுட் ஆஃப் இன்டிமெசி. அந்த ஆண்டி தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்த உடனே, அதாவது ப்ரீவியஸ் நைட் அன்றைக்கி ஜோ மண்டியில் அவங்க எல்லாம் போயிட்டு வரும்போது அவங்க பையன் வந்து ஸ்கூலில் என்ன மார்க் வாங்கிட்டு வந்தாலும் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவாராம். அந்த பையன் வந்து அம்மா திட்டுவாங்கன்னு அப்பாட்ட மட்டும் மார்க் காமிச்சிட்டு ப்ரோக்ரஸில் சைன் வாங்கிட்டு போயிடுவானா. அப்புறம் அன்றைக்கி நைட் அவங்க அம்மா வந்த உடனே, மேக்ஸில் ஃபெயிலா, 33 தான் வாங்கினியா அப்படின்னு கேட்டால் அவன் அப்படியே அவங்க அப்பாவை முறை விடுவானா. நான் தான் சொன்னல அம்மாட்ட சொல்லாதீங்க. அவங்க சொல்ல, அப்பா சொல்லி எனக்கு இந்த அப்பா தானே எனக்கு சொன்னார். இன்டிமெசி, ஐ டெல் யூ, இட் இஸ் ஸோ லவ்லி.
ஆண்டவரோட நெருங்கி இருப்பது. எதை வேணா நீங்க இழப்பீங்க அவரோட சமூகத்துல இருப்பதுக்காக. அந்த இன்டிமெசி, அந்த இன்டிமெசியோட ஒரே அடையாளம் சொல்றேன், ஐ நீட் யூ மோர், ஐ நீட் யூ மோர், ஐ நீட் யூ மோர். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றது ரிலிஜியஸ்டிக் கமிட்மெண்டா தெரியாது. யூ வில் லவ் த லார்ட் so much. Coming to a meeting like this, sitting with your Bible, everything will become sweet and exciting. இன்னைக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது, அது எல்லாருக்குமே லைஃப்ல பிரச்சனை உண்டு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு. சில நேரம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா, சில நேரம் உடஞ்சு போய் வரோம். இவைகளுக்கு நடுவில் வரும் பொழுது அந்த கனெக்டிவிட்டி வித் த லார்ட், ஏதோ போகிறோமே அப்படின்னு இல்லாமல், ஐ லவ் த லார்ட் so much, அவரை பார்க்க போகிறேன், பேச போகிறேன், அந்த ஒரு that intimacy நான் சொல்கிறேன். இந்த intimacy is a way of delighting yourselves in the Lord. இந்த மனப்பூர்வமாய் ஆண்டவர் ரொம்ப நேசித்து நெருங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த அனுபவம் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க உடன்பட வேண்டும். ஆமென். நான் சொல்றேன், வேர்ட் ஆஃப் காட் தான் ஜீவனே. ஆமென். இந்த வார்த்தையாக ஆண்டவர், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை, அந்த லைன்லாம் முடிஞ்சு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஜீசஸையும் வேர்டையும் செப்பரேட் பண்ணவே முடியாது. ஹீ இஸ் த வேர்ட். அல்லேலூயா. பழைய பாட்டு ஒன்று இருக்கு, வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானில் இருந்து வந்ததோ, பார்த்தையவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டதோ, தீர்க்கதரிசி தெரிந்து சொன்ன தேவ உருவம் வந்ததோ, மார்க்கம் ஒன்று மனிதர் காண மண்ணில் வந்து பிறந்ததோ, அவர் ஒளி, அவர் வழி, அவர் நித்திய ஜீவன், அவர் ஒளி, அவர் வழி, அவர் சத்திய தேவன். இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வார்த்தையினுடைய வழி நடத்துதல் இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறவர்கள். அந்த வார்த்தையினுடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும். இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸ் எல்லாம் நான் பர்சனலாக நான் வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு வசனத்தை தாங்க, ஒரு விஷனை தாங்க. ஏன்னா ஆண்டவர் என்னோட பேசுகிற விதம் வந்து நிறைய தரிசனங்களை கொடுப்பார். ஸோ ஐ ப்ரே ஃபார் அ வேர்ஸ் அண்ட் ஐ ப்ரே ஃபார் அ விஷன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ரொம்ப ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு வசனம் எசேக்கியேலேருந்து, சும்மா படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது அந்த வசனம். ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின, அவைகள் போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு வசனம். எனக்கு ஆண்டவர் ரொம்ப கிளியராக அன்றைக்கி பேசினார். நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு தான் நீ போகணும், ரெண்டாவது நீ திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன். ஒரு நாள் ஒரு கப்புள், அவங்க நிறைய ஃபேமிலி இஷ்யூஸோடு வராங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து எல்லா நேரமும் டப்புன்னு பைபிள் எடுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் சில நேரம் சொல்லுவார், பைபிள் எடு. நான் எடுக்கிறேன். எங்கே திரும்பினாலும் அவன் ஆண்டு கொண்டு செத்தான் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வேற வேர்ஷனில் வருது. எங்கே திரும்பினாலும் கோபாக்கினை, எங்கே திரும்பினாலும் அழிவு, எங்கே திரும்பினாலும் நிக்கிரகம் பண்ணிடுறான், முடிச்சிருவேன், அப்படி தான் வருது. நானும் பைபிளை திருப்புறேன். அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது, இவன் கோபத்தில் இருக்கான், என் வைஃப் ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். ஐ எம் டேர்னிங் மை பைபிள் ஃப்ரான்டிக்கலி எவ்ரிவேர் இட் இஸ் ஒன்லி. நான் பைபிளை மூடிட்டு அந்த பையனை பார்த்து சொன்னேன், என்னடா பண்ணி வச்ச? பைபிளை எடுத்தாலே ஆண்டவருடைய கோபம் தான் வெளிப்படுது, என்ன பண்ண? டமால்னு பிரேக் டவுன் ஆகி அவனோட சைடை சொன்னான். ஆமாம் பாஸ்டர், நான் ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமாக வந்துட்டேன், பைபிள்லாம் தூக்கி போட்டேன் என்னோட கோபத்தில். அப்புறம் மனம் திரும்பி ஜெபம் பண்ண வச்சேன். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை நம்ம லைஃப்பை கண்ணாடி மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சோம். திரும்பியும் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுமேன்னு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது வேற,
ஆண்டவரோட பேச போகிறேன் அப்படின்னு ஆவலோடு வர்றது வேற. பைபிள் படிக்கணுமே, இல்லை பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, அதுக்கு படிக்கிறது வேற. நம்மளாம் சில டைம் அந்த ரிலிஜியஸ்டிக்காக வளர்ந்துட்டனால சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போகலான்னா நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும் தானே? இருக்குமா இல்லையா? பெங்களூர் போகிறோமோ, மைசூர் போகிறோமோ, மலேசியா போகிறோமோ, சண்டே மார்னிங் எங்கேயாவது சர்ச்சில் போய் விழுந்துடணும். ஏன் இல்லைன்னா ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்குது. திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீ நேற்று சர்ச்சுக்கு போகாதனால தான். நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம்ல, அதனால கில்ட் ட்ரிவனா பைபிள் படிச்சிருவோம். சாமி நாளைக்கு பெரிய பிரச்சனையாகிறதுக்குள்ள இன்னைக்கே பைபிளை படிச்சிருவோம் அப்படின்னு கில்ட் ட்ரிவனா. அது அந்த மாதிரி இல்லாமல் the Lord is about to speak to me, அந்த ஒரு passion. So delighting yourself in the Lord is knowing the Lord through His word. Are you all with me? Okay. மூணாவது, இந்த delighting எப்படி பார்க்கறது அப்படின்னா, you got to be obedient to the voice of God. எல்லாம் சொல்லுங்க obedient. எந்த மனுஷி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறாங்களோ அவங்க ஆண்டவருக்குள்ள தங்களை டிலைட்ஃபுல்லா வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷி they are obedient to whatever the Lord says. இதை விதை என்றால் விதைக்க, இதை நிறுத்து என்றால் நிறுத்த. சில நேரங்களில் இனம் புரியாத ஒரு பாரம் வரும். திடீர்னு அர்த்த ராத்திரியில் எழுப்பி விட்டுருவார் ஆண்டவர். நீங்கள் எந்திச்சு ஜோம் பண்ணுன்னு, எதுக்கு ஜோம் பண்ணும், ஏன் ஜோம் பண்ணும்லாம் தெரியாது. ஆனால் யூ காட் டு கோ அண்ட் நீல் டவுன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அல்லேலூயா. சில பேரோட பேச்சை கட் பண்ணுவார் ஆண்டவர், சிலர்கிட்ட போய் பேசுவார் ஆண்டவர். நோ. ஸோ நல்லா கவனிங்க, இந்த மூணாவது ஸ்டெப் eventually has to happen. I tell you why. You are very intimate with the Lord. இல்லை, ஆண்டவரோட நெருங்கி இருக்கீங்க. ரெண்டாவது அவருடைய வார்த்தையை நல்லா தியானிக்கிறீங்க. ஆப்வியஸ்லி தேவ பிரசனமும் தேவ வார்த்தையும் நீங்கள் நடக்க வேண்டிய விதத்துக்கு உங்களை நடத்தும், சத்தியத்தில் உங்களை நடத்தும். ஆவியானோர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார். அப்போ eventually என்ன நடக்க போகுதுன்னா, there will be a point where there is a place where you have to be obedient to the voice of God, either by giving up something or embracing something. Either way we are called to be obedient to the voice of God. நான் சொல்றேன், அந்த obedience இருந்துச்சு அப்படின்னா there is so much of delight for the Lord. கீழ்படுகிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை காணும் பொழுது கர்த்தர் அவ்வளவு அகமகிழ்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது the Lord is so happy. நான் சொல்றேன், இந்த டிலைட், இதுதான் சொல்றேன், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்ன? இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதுல அந்த டிசையர் பத்தி ஏதாவது வேர்டு வருதா? எதுவுமே இல்லை. அது ஒரு தனி தூண் மாதிரி, இது ஒரு தனி தூண் மாதிரி இருக்குது. கர்த்தரும் இருதயத்தோட டிசையர்லாம் ஹானர் பண்ணுவார் லைக் திஸ் பில்லர். ஆனால் delight yourselves in the Lord. Now I tell you, for this to happen, this has to be first. அப்போ இதை நாம் செய்யும் பொழுது இதோட ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னு சொன்னா, இப்படி கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் இருக்கு. என்னன்னா, in the presence of the Lord the mountains melt like wax. தேவ பிரசனத்துல மலைகள் மெழுகு போல உருகி போகும். நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்க 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 சுயம் சாம்பலாய் மாறிடும். என்னுடைய டிசைர், என்னுடைய வாண்ட்ஸ்ன்றதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரு காலத்துல என்னை ஈர்த்த காரியங்கள், அந்த ஃபிலிமோட மியூசிக்கு, இந்த பேண்டோட சாங்கு அப்படின்னு என்ன ரொம்ப ஈர்த்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு அது கேட்டா கூட மனசு சலனம் கூட வராது. You will be so much soaked in the Lord, these things will wither away. At the same time, you are becoming one with the will of God. எல்லாம் சொல்லுங்க, will of God. உங்களையும் அறியாம நீங்க அப்படியே தேவ திட்டத்துக்குள்ள, அவர் சித்தத்துக்குள்ள. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே உங்களுக்குள்ள விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, you become one with the will of God and the purposes of God, and your desires are actually the desires of God. புரியுதா? That is the spiritual truth.
உன்னுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் தேவனுடைய ஆசைகளும் எண்ணங்களுமாய் மாறுகிறது. அது தேவ திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த இருதயத்தின் விருப்பங்களை அவரே நிறைவேற்றுகிறார். So let us not chase the wrong thing from today. நம்ம அதை தேடி ஓட வேண்டாம். ஆண்டவரே, என் இருதயத்தில் இந்த விருப்பம் இருக்குது, அந்த விருப்பம் இருக்குது, இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதை ஆசைப்படுற தப்பில் சொல்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உண்மை தேடுகிறேன், நான் உண்மையில வாஞ்சியாக இருக்கிறேன், அப்படி ஆண்டவரை சேஸ் பண்ணி போங்க. இவைகள் தானாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரத்தில் அது தானாய் நடந்து வரும். The end goal is that, but the means is very different. அதுவும் அதை அவர் எப்படி செய்ய போறார், என்ன வழியில நடத்துவார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்று தான், உன் டிசையர் கர்த்தர் ஹானர் பண்ணுன்னா உன் டிலைட்ஸ் இந்த லார்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கோட? இன்னிலேருந்து ஜஸ்ட் கோ ஆன், ஸ்பெஷலி வி ஆர் இந்த லென்த் சீசன். இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீக் தி லார்ட், சர்ச் ஃபார் ஹிம். எவ்வளோ முடியுதோ. ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில், மினிஸ்ட்ரி பிகினிங் டைம்லலாம், உங்கள் உள்ளம் தேவ வார்த்தையினால சேச்சுரேட் ஆகிருக்கணும் அப்படின்னு ஒன்று படித்தேன். லெட் த வேர்ட் ஆஃப் காட் சேச்சுரேட் யுவர் லைஃப். ஐ ரியலி லைக் தட் வேர்ட், சேச்சுரேட். Saturation is a point beyond which you can't do anything. You can't fill. You can't, try to break. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இட் மைட் பிரேக், இட் மைட் ஓவர்ஃப்ளோ. அந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் தான் ஃபெய்த்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. போகிறப்பெல்லாம் அப்போல்லாம் those days there used to be a small gadget like this much. It was called iPod Shuffle. இத்தனோன்னு தான். அது ஒன்று வச்சுருந்தேன். அதில் ஃபுல்லாக சாங்ஸ் ஏற்றி வச்சிடுறது, இதை மெசேஜ் ஏற்றி வச்சிடுறது. நான் இருந்த இடத்துலேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு ஹெல்மெட்குள்ளே வசனம் தான் ஓடிட்டு இருக்கும். இதை பாட்டு கேட்டுட்ருப்போம், வர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்போம். நான் சொல்லேன், சம்வேர் எனக்கு அந்த வேர்டு ரொம்ப டாமினேட் பண்ணிச்சேன் லைஃப்பை. சேச்சுரேட் பண்ணு. நம்ம உண்மையாக சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உன்னை மாற்றிவிடும், உன் உருவத்தை மாற்றிடும், எல்லாவற்றையும் மாற்றிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அல்லேலூயா. When you eat an apple, you don't count what kind of nutrients it has, what kind of vitamins it has. When you eat a banana, you don't understand how much potassium level it is there. அதெல்லாம் தெரியாது, சாப்பிட்றோம். ஆனால் அந்த பொட்டாசியமும் அந்த விட்டமின்ஸும் அந்த வாட் எவர் மினரல்ஸ் ஆர் தேர், அது கண்ணுக்கு தெரியல, ஆனால் பாடியில் ஒர்க் பண்ணுது. கரெக்டு தானே? கண்ணுக்கு தெரியல, அதை நம்ம பார்க்க முடியாது, அறுதிட்டு எடுக்க முடியாது. பட் ஆனால் அது உள்ளே போனோன்னு அது செய்யறத செஞ்சு என் பாடியை வேண்டிய ஸ்ட்ரென்த்தை அது சப்ளை பண்ணுது. அதே தான் வேர்ட் ஆஃப் காடும். சிலது புரியாது, சிலது தெரியாது, ஆனாலும் அது உன்னை ஆண்டவருக்குள்ள கட்டுவதை ஸ்டாப் பண்ணாது. So let me tell you today, the Lord shall grant the desires of your heart. I want my children to study well. I want to build a house. I want to write songs to celebrate the Lord. Amen. I want to be a debt-free person. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். நான் கர்த்தருக்காக இவ்வளோ கொடுக்கணும். நான் ஒரு ஆலயத்தை கட்டணும். நல்ல எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கணும். அப்ராட் போகணும். என்ன வேணால் டிசைர் இருக்கட்டும், அதெல்லாம் தப்பே கிடையாது, எல்லாம் எழுதி வைங்க. ஆனால் அதை சேஸ் பண்ணுறதுக்கு போகிறத விட கர்த்தருடைய பாதத்தை பிடிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. டிலைட் yourselves in the Lord. ஆமென். ஸோ நீங்கள் ஆண்டவரை தேட 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 இதுக்கான வார்க்கெல்லாம் ஒன்று ஒன்றா அதுவாக கைகூடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் இன்னைக்கு தீர்மானத்தோடு போங்க. லெட் மீ டிலைட் மை செல்ஃப் in the Lord. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus.